ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறதுன்னா இப்ப நான் சொன்னேன்ல, ஏன் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, ஏன் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க? அங்க இருந்த ஜனங்க கொஞ்சம் பேர் தான். எப்படியாப்பட்ட ஜனங்களா இருந்தாங்கன்னா, நோய் விட்டுறவங்களா, வியாதிப்பட்டவங்களா, நொண்டியா, கண்ணு தெரியாதவங்களா, வியாதிப்பட்டவங்களா இருந்த வச்சு. ஏன்னா அங்க பாபிலோன் இவர் வந்து நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து அரசாளும் போது இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே? அங்க இருந்த வாலிபர்கள், என்ன பல பலசாலிகள், அங்க இருந்த நல்லா வேலை செய்யறவங்கள அவன் என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டு போயிட்டான். அப்ப அங்க இருக்கவங்க யாரு? அவங்களால அந்த ஆலயத்தை கட்ட முடியுமா? அப்ப அதனாலதான் என்ன பண்றாரு, ராஜாவை தீர்க்கதரிசியை என்ன பண்றாரு, எழுப்புறாரு. முதல் தீர்க்கதரிசி முதல்ல யாரை எதிர்க்காருன்னா ஆகாயே என்ன பண்றாரு, எழுப்புறாரு. அந்த வாசிக்க ஆகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. 1:13 தானா? ஆகாய் ஆகாய் 2:5 வாசி. நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அல்லேலூயா. பயப்படாதீங்க. என்ன பண்ற, தீர்க்கதரிசி ஆண்டவர் மூலமா சொல்றது என்ன பண்ணுங்க, நான் என்ன சொல்ல, யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணா, ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இடிந்து போன என்ன பண்ண, கடவுள் வாக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்றேன்னா, சில சத்துருக்கள் இடித்து போட்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையை, சில மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையை இடித்து போட்டிருக்கலாம். ஏன் உங்களுக்கு என்ன பண்ண, எதிர்ப்பாக எழும்பினவங்க கூட உங்களோட வாழ்க்கையை இடித்து போட்டிருக்கலாம். உங்க பிஸ்னஸ் இடித்து போயிருக்கலாம், பாடா கிடக்கலாம். என்ன பண்ணலாம், அதை தூக்கி எடுத்து கட்ட முடியாத அந்த சூழ்நிலை இருக்கான். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் என்ன பண்ண, காரியத்தை கைகூட செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா. மீண்டும் உன்னை வச்சு நான் கட்டுவேன், மீண்டும் உன்னை வச்சு எழுப்புவேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியே உன்னோடு என்னோட கூட இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப சக்தியான பர்சன் இல்லை, அங்க இருந்தவங்க ரொம்ப பராக்கிரமசாலி இல்லை. என்னன்னா அவர் ஒண்ணுமே முடியாது. ஆனா அவங்கள வச்சு கடவுள் என்ன பண்றாரு, எப்பா நீங்க சோர்ந்து போகாதீங்க, என்ன பண்ணீங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்க என்ன பண்ணலாம், நீ எதை குறிச்சு கவலைப்படாத, ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த தீர்க்கதரிசி மூலமா, தீர்க்கதரிசி மூலமா அவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அந்த தெம்பு வச்சு என்ன பண்றாரு, முதல் தீர்க்கதரிசி அவர் என்ன பண்றாரு சொன்னோன்னே உடனே இன்னொரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, சகரியா தீர்க்கதரிசி இருந்திருக்காரு. அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னு பார்க்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிங்க சொல்றாரு, அது திரும்பி படிக்கலாம், நீங்களே படிக்கலாம். அந்த பலத்தினாலும் இல்ல, அது இப்போ அப்பொழுது சொல்லுங்க, படிங்க. அப்பொழுது அவர் படிங்க, நீங்க சேர்ந்து படிங்க. சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது தீர்க்கதரிசி சகரி என்ன சொல்றாரு, எப்பா இது முடியாதுதான், ஆனால் வந்து இன்னும் காரியம் கைகூடு வரலன்னு நினைக்கிறியா, இல்ல இது முடியாதுன்னு நினைக்கிறியா, இது கட்ட முடியாதுன்னு நினைக்கிறியா, இது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல கர்த்தர் என்ன பண்றாரு, வாக்கு கொடுத்துட்டாரு, உன்னோட பராக்கிரமசாலி இல்ல, ஏன்னா இது கர்த்தருடைய ஆவினாலே இது எல்லாமே ஆகும். அல்லேலூயா. அப்ப வந்து இடிந்து போன கூடாரத்தை, இடிந்து போன குடும்பத்தை, இடிந்து போன வாழ்க்கையை, இடிந்து போன ஊழியத்தை கர்த்தர் இந்த வேளையில என்ன பண்றாரு, கைகூட செய்கிறார். உன் காரியத்தை கைகூட செய்து ஆவியானவர் உனக்கு என்ன பண்றாராம், தட்டி கொடுக்குறாரு. நீ எழுந்து என்ன பண்ண, இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணது, அவனும் அந்த ஆலயத்தை பார்த்தோன்னே இது முடியாது அப்படின்னு பார்த்து ரொம்ப அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம வீடே இருக்குது, நல்லா கட்டின வீடு. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, 6 அடிக்கு என்ன பண்ணுவாங்க, பள்ளம் தோண்டி என்ன பண்ண, காங்கிரீட் போட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க, பேஸ்மெண்ட் ஏற்றுவாங்க. அந்த வீடு ஒரு மழையில் இடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது என்ன பண்ணுவீங்க, பார்த்து என்ன பண்ணுவீங்க,
அழுவீங்களா அழுவ மாட்டீங்களா? அப்ப அன்னைக்கு சாலமன் ராஜா கட்டின அந்த ஆலயம் எப்படியா இருந்துச்சு? பொன் என்ன பண்ணாங்க, பொண்ணுகளாலும் வைரங்களாலும் என்ன பண்ணுது, பல பல கற்களாலும் அது பதிக்கப்பட்டது. அது என்ன பண்ணுச்சு, அது இடிந்து போய் கிடக்குது. அது கேப்பாற்று இல்லாத கிடக்குது, பாயா கிடக்குது. அது என்ன பண்ணுச்சுன்னா, அதை பார்த்து 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 யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாத ஆராதனை பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்களாம். அப்படியாப்பட்ட ஆலயம், பிரம்மாண்டமான ஆலயத்தை இப்படி இடிஞ்சு போய் கிடக்குதே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கும்போது தான் கர்த்தர் 2 தீர்க்கதரிசி எழுப்பி, நீ என்ன பண்ண, அதை சோர்ந்து போகாத, தட்டி கொடுத்து தோலை தட்டி கொடுத்து, நீங்கள் இந்த வேலையில் சோர்ந்து போய்க்கிறதுக்கலாம், இந்த காரியம் எப்படி செய்ய முடியும், இதை எப்படி மீண்டும் கட்ட முடியும், இது முடியாதே, இது சாத்தியம் இல்லையே, இது நான் இதில் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன் தோலை தட்டி உன் காரியத்தை நான் கைகூட செய்வேன், ஆவியானவர் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கா, நீ பயப்படாத, ஏனென்றால் இது கர்த்தருடைய ஆவியே செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. வேற யாரும் செய்யப்படல. யார் செய்யறனா, கர்த்தருடைய ஆவியானவரே இந்த காரியத்தை வாக்கி செய்கிறாரு. இன்னொன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். இப்ப ராஜாக்களை எழுப்புறாரு. இப்ப எப்படின்னா, இவரை இவங்க தீர்க்கதரிசியை எழுப்பி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, பொருள் ஏதாச்சும் கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க? மன ரம்மியத்தை கொடுத்தாங்க, தைரியத்தை கொடுத்தாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன பண்ண சொன்னோன்னே அவனை உட்கார்ந்தவங்கள ஏஞ்சி வாங்கடா கட்டலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, புறப்பட்டாங்க. ஆனால் புறப்படுறதுக்கு என்ன தேவை கட்டுறதுக்கு? அப்போ ராஜாக்களை 3 ராஜாக்களை எழுப்புறார். அது முதல் ராஜாக்களை வாசிக்கலாம். கோரேஸ். அந்த ஜனங்களில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். 1:4 வாசி. எஸ்ரா 1. இப்ப என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு. என்ன பண்றாரு அந்த ராஜா, என்ன பண்றாரு, கோரேஸ்ங்கிற ராஜாவை எழுப்பி லெட்டர் கொடுக்குறாரு. எப்பா அவங்களுக்கு என்ன இல்லை, பொருள் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து ஆலயத்துலேருந்து பிடிக்கிட்டு வந்தாங்கல்ல, என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்களா. அப்போ அந்த தட்டு முட்டு எல்லாத்தையும் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அது அப்புறமா வாசிக்கலாம். அவருக்கு என்ன பண்ண, ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன பண்ணுறாரு, லெட்டர் கொடுக்குறாரு. அங்கே எங்கே பண்ணால் விளம்பரம் பண்ணுறாராம். என்ன பண்ண, எந்தெந்த நாட்டிலேருந்தெல்லாம் அங்கேருந்து பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்களோ எல்லாமே என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள்கிட்ட இருந்து உங்களோட உழைப்பை, உங்கள் பணத்தை, உங்களோட என்ன பண்ணுங்கிறான், உங்களோட எல்லாவற்றையும் பிடுங்கிருந்தாருன்னா கர்த்தர் ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பேரை எழுதி உங்களை முத்திர மோதிரமாக வைக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலை படக்கூடாது. ஏனென்றா கர்த்தரே இங்கே முதல்ல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, இடிந்து போன ஆலயத்தை மீண்டும் கட்டுவான்னு சொன்ன. அப்போ இடிந்து போனதை நீ என்ன பண்ணுவ, கடவுளே காரியத்தை வாக்கி செய்கிறார். அல்லேலூயா. அது போலதான் இவர் என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு. அப்போ உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக ஒரு லெட்டர் கொடுக்குவது. அது ராஜா, நம்மளோட ராஜா இயேசு ராஜா உனக்கு முத்திரை போடுகிறார். என்னன்னா, அல்லேலூயா, அவர் முத்திரை போட்டு அவர் விலைமதிக்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. எஸ்ரா 1:7 வாசி. இன்னொரு ராஜாவை எழுப்புறாரு. எஸ்ரா 1:7.
நேபுகாத்நேச்சர் ம், எருசலேமில் இருந்து கொண்டு வந்த ம், தன் தேவனுடைய கோவிலிலே ம், வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமூட்டுகளையும் ம். கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். ம். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினாலே எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேத்பாத்சரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டாங்களாம், முத்திரை போட்டு இவங்களை எல்லாத்தையும் விடுவிச்சு என்ன பண்ணுங்க, அங்கே இருக்கிற தட்டு மூட்டெல்லாம் என்ன பண்ணுங்க, கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கலாம், என்ன பண்ணலாம், அப்போ சிறைப்பட்டு கிடக்கலாம். எப்படின்னா மனுஷனால சிறைப்பட்டு கிடக்கலாம், கடன் பிரச்சனையால சிறைப்பட்டு கிடக்கலாம், குடும்பத்தால் சிறைப்பட்டு கிடக்கலாம். அந்த சிறையிருப்பை கர்த்தர் இந்த வேளையில் விடுதலை செய்து தட்டுமுட்டெல்லாம் உன் கையில் கொடுத்து கர்த்தர் மீண்டும் உன் குடும்பத்தை கட்டு என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை தட்டி கொண்டு ஆமாண்டவர், ஏன்னா விடுதலை செய்ய முடியும், கர்த்தரால் மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும். நீ எந்த விதத்தில் இருந்தாலும் கர்த்தரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விடுதலை செய்யுமா. அப்போ அந்த ராஜாவை யார் எழுப்புனானா, தேவனே எழுப்பினார். அது எதுக்காங்கன்னா, அங்கே அடிமையில் இருந்த எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கீங்களோ எல்லாமே என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சிறையிலேருந்து என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணி அவனை தட்டு முட்டெல்லாம் எண்ணி என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொன்னனே, அதே மாதிரியே கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே சகரியா சாரி எஸ்ரா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அல்லேலூயா. திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, என்னடா எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க, அதுக்கு வேண்டிய பொருளும் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா, மீண்டும் என்ன பண்ணிருக்கு, தடை. எத்தனை வருஷம்னா 2 வருஷம் தடைப்பட்டு நிற்குது. என்ன பண்ணுது, 2 வருஷம் தடைப்பட்டு இருக்குது. அப்பதான் இவரை என்ன பண்றாரு, கோரேசை எழுப்பி மீண்டும் என்ன பண்ணுங்க, ஏய் எவன் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏன்டா தடுக்கிறீங்க போறீங்கன்னு சொல்லி மீண்டும் என்ன பண்றாரு, லெட்டர் எழுதி அங்க என்ன பண்றாருன்னா அங்க விடுவிக்கிற தேவனா இருக்கா. அப்ப தடை போல் சத்துரு உன் வாசலை அடைத்தாலும் தடைகளை தகற்றொரு உன் முன்னே செல்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைப்பவர் என் முன்னே செல்கிறான். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைப்பவர் என் முன்னே செல்கிறான். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதுக்கு என்ன பண்றானா, இத்தனை பேரை எழுப்புறார். எத்தனை பேர், 5 பேரை எழுப்புறாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கு யாரையும் எழுந்திருக்கு தேவையில்ல, கர்த்தரே இந்த வேளையில எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. அதுதான் காரியங்கள் கைகூட செய்த கர்த்தர். நீங்க எந்த காரியத்தை நினைச்சிட்டு கூட வந்திருக்கலாம், சரிங்களா. கொஞ்சம் பேர் தான் அங்க ஆலயத்தை கட்டும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியத்தை நினைச்சிருந்தாலும் அது அது எத்தனை பேர் எகுத்து நின்னாலும் யார் உனக்காக முன்பாக செல்கிறார்னா கர்த்தரே உனக்காக அவர் என்ன பண்றாரு, பரிந்து பேசுகிறவரா இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணனா, என்ன தேவைனாலும் கவலைப்படக்கூடாது, அப்படித்தானே சொல்லுங்க. கை பிடிச்சி தலை போல் சத்துருக்கள் எழுப்பினாலும் வாசலை அடைச்சாலும் காரியங்களை வாக்கி செய்கிற கர்த்தர். இன்னைக்கு எழுதி வச்சிங்க, நீங்க எந்த காரியத்துக்காக வந்தீங்களோ அது இன்னைக்கு கைகூடி செய்த தேவன். அல்லேலூயா. அதுக்குன்னு தப்பாக நினச்சிட்டு இந்த ஜிஆர்டில் போய் கொள்ளை அடிச்சுட்டு வரணுண்டா அப்படின்னு நினச்சிட்டு வந்து இங்கே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க,
ஜிஆர்டி கொள்ளடிக்கணும்னு சொல்ல கைகூடி வரும்னு சொன்னாங்களே, எங்க கைகூடி வருது? இவனுல எல்லாம் என்ன பண்றானோ, எதை தட்டாலும் காயின் சத்துக்குதே அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லை, தப்பானதுக்கு எடுத்துக்க கூடாது. உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அதை அப்பேஸ்படுத்தணும். அல்லையா? அப்போ என்ன பண்ணணும், சொல்லும் போதெல்லாம் செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணணும், ஆண்டவரே நீர் என் கையின் கையை நீ ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அல்லையா? அப்போ சோர்ந்து போவீங்களா? எதாச்சும் உங்களால் முடியலன்னு நினச்சி வருத்தப்படுவீங்களா? உங்கள் வாழ்க்கை இப்படி பாழாக கிடக்குதுன்னு நினச்சி பார்ப்பீங்களா? அதை நினைக்காதீங்க, எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உன்னோடு கூட எழுந்து நிற்கிறவராக இருக்காரு. அல்லையா? அவரோட கண்களை முடி ஜெபிக்கலாம். கிருபை நல்ல தெய்வமே, நன்றிலத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம் சாமி. இன்று நான் ஆண்டவரே அப்பா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதிக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இதை கேட்டவனேமா இல்லாதபடி ஆண்டவரே பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே அதை அப்பேசப்படுத்த இந்த கிருபை செய்யுங்க. காரியத்தை கைகூட செய்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை இடிந்து போன கூடாரத்தை, இடிந்து போன ஆலயத்தை நீ கட்ட இத்தனை பேரை எழுப்புனீங்க. ஆனாலும் உங்களோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இடிந்து போன வாழ்க்கையை, இடிந்து போன தொழிலை, இடிந்து போன ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரை மீண்டும் நீ கட்டுனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.